से सब पाप विनाश दुख दरिद्र सब दूर कयो रे अमृत वचन सुनु धमना चोरे धरवी घट प्रभु पायन क्यो रे अज सखी मेरे सद्गुरु घराए मेरे मन में आनंद पयो रे आनंद पयो जन्म जन्म के संशय टूटे भव भयताप मिटायल क्यों रे எப்பேற்பட்ட ஒரு அபங்கம் இது. ஞானானந்த சுவாமிகளுடைய சிஷ்யர் பிரம்மானந்தர்னு பேர். அஜ்மீர்ல பாடின பாட்டு இது. அஜ்மீர் பக்கத்துல புஷ்கரம் இருக்கு பத்தியில, புஷ்கரத்துல பாடின அபங்கம் இது, கீர்த்தனை. பகவான் பாதத்தை அலம்பி அதை புரோட்சணம் பண்ணி, ருக்மணிக்கும் புரோட்சணம் பண்ணி, சந்தனங்கள்லாம் கொடுத்து மாலையெல்லாம் போட்டு இலை போட்டு அவரை சாப்பிட சொன்னால் பகவான் பக்கத்தில் இருந்துன்னு விசிறான், ருக்மணியை பரமாறுங்கிறான், அவ கையால் சாப்பாடு போடுங்கிறான். இது அங்கே உள்ள ராஜ அரண்மனையில் உள்ள சேட்டிமார்கள்லாம் பார்த்தா, சர்வெண்ட்டுகள்லாம், அவளுக்கெல்லாம் ஆச்சரியம். ஏன்னா பகவானுடைய பத்னிகளில் ருக்மணி வந்து ரொம்ப இன்னசென்ட்டு, சாஃப்ட் கேரியர். அவன் சத்யபாமான்னா போல்டாக உள்ளவர். அதனால் ருக்மணிகிட்ட பகவான் ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணுவான் அவளை. ரொம்ப பூஞ்சியாக உள்ளவள் ருக்மணி. அதனால் ஒரு டம்ளர் தூர்த்தம் கூட தான் போய் எடுத்து சாப்பிடுவதை தவிர ருக்மணியை வேலை வாங்க மாட்டார். அது மாதிரி ஒரு அழகான ஒரு குழந்தை மாதிரி வச்சுப்பான் பகவான். அப்படிப்பட்ட ருக்மணியை விட்டு இத்தனை வேலை செய்ய சொல்லும்போது அங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இது என்ன ஆச்சரியம் இது? கிமனேன கிருதம் புண்ணியம் அவதூதேன பிக்ஷுனா ஸ்ரீயா ஹீனேன லோகேஸ்மின். இந்த பிராமணன் வீட்டை விட்டு கிளம்பி வரத்தே நரி இடமா போச்சா வளமா போச்சா? இது என்ன அதிர்ஷ்டம்! கிமனேன கிருதம் புண்ணியம் அவதூத்தேன பிக்ஷுனா. ஒரு பிச்சைக்கார பிராமணனுக்கு இத்தனை உபச்சாரமா? அதுவும் மகாலட்சுமி கையால. ஆச்சரியப்படுறா. சாப்பிட்டு முடிச்ச உடனே தசவித பரிமளத்தோட தாம்பூலம். எத்தனை பாக்குங்கிறது மங்களம். தாம்பூலம் ஸ்வீகரம் பத்ரம். எத்தனை பாக்கு போட்டுக்கிறது கெட்ட பழக்கம் இல்லை. அதோட 2-3 சேர்த்து போட்டாதான் கெட்ட பழக்கம். வெறும் வெத்தலை பாக்குங்கிறது இன்னைக்கு மங்களமா நைவேத்தியம் பண்றமே நாம. அவ்வளோ அவ்வளோ. அதுவும் வெள்ளிக்கிழமையெல்லாம் சுமங்கலிகள் போட்டுக்கணும், வெத்தலை பாக்கு போட்டுக்கணும்னு இருக்கு. அதுவும் இந்த காமாட்சிக்கு இப்போ கூட சரஸ்வதி பூஜை இன்னைக்கு சூரசம்ஹாரம். பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு காமாட்சியை தரிசனம் பண்ணின உடனே தரிசனம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வெளியில் வந்துட்டோம். அங்கேருந்து அந்த பட்டரை கூப்பிட்டு இந்த அங்கே ஒன்றும் எனக்கும் மாமிக்கும் 2 வெத்தலை பாக்கு கொடுக்குறார். அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணது போட்டுக்கோங்க அப்படின்னு. நவாவரணத்தில் பூஜை பண்ணெல்லாம் கொடுப்பா. கவனிச்சு எல்லாம் தெரியும். அதெல்லாம் ரொம்ப விசேஷம். அது பகவானுக்கு நித்தியப்படி ராத்திரி டோலோத்சவம் பண்ணுற மத்தியில் அப்போ பண்ணுவா. வெத்தலை பாக்கு கொடுப்பா நைவேத்தியம் பண்ணதை. அண்ணா என்னைக்காவது போனால் கொடுப்பார். நைவேத்தியம் பண்ண வெத்தலை பாக்கு எடுத்து கொடுப்பார். எங்காவது மாமி கையில் கொடுப்பார், வச்சுக்கோ அப்படின்னு. இதெல்லாம் வந்து மங்களம்ங்கிறதுக்காக. தாம்பூலம் ஸ்வீகரம் பத்ரம் அப்படின்னு தசவித பரிமளத்தோடு உள்ளது. அது அவசியம் ஸ்வீகரிச்சுக்கணும். எல்லாம் பண்ணிட்டா இப்போதான் பேச்சு கொடுக்குறார். பிரம்மன்னா நனு பிரம்மன்னு அபிபிரம்மன் குருகுலாது. நீங்கள் சௌக்கியமாக இருக்கல, நம்ம 2 பேரும் படிக்கிற காலத்தில் பார்த்ததாச்சு. இது சாப்பாடும் போது என்ன பிரச்சனைனா அது ஒன்று நடந்தது. அங்கே உள்ள பதார்த்தங்கள்லாம் ஒன்றும் மலைமலையாக இருக்குது. மைசூர் பாகுன்னா ஒரு செங்கல் மாதிரி இருக்குது. குஞ்சாலாடுன்னா உரிக்காத தேங்காய் மாதிரி இருக்குது. இப்படி இருக்குமான்னு நமக்கு சந்தேகம் வரும். குருஜி ஹரிதாஸ் கிரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தாசப்பிரகாஷ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஞானானந்த சுவாமிகளுக்கு ஆராதனை பண்ணுவார். நான் சொல்றதெல்லாம் 90ல் எங்கள் அப்பாவோட நான் போவேன். அது அந்த ஆராதனையில் சாப்பிட்ற பிராமணாளுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி போடுவார். மைசூர் பாகு செங்கல் மாதிரி இருக்கும். ஒரு செங்கல் எப்படி இருக்கும் அவ்வளோ அவ்வளோ பெருசு. சாப்பிடலாம் முடியாது. குஞ்சாலாடி இவ்வளோ பெருசு.
ஏன்னா அப்படி எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணும் அப்படின்னு அது மாதிரி போடுறார். இந்த சாஸ்திரத்தில் என்ன எரியக்கூடாது. நாளே ஒரு விஷயம் சொன்ன தெரியல, இலையில போட்ட பதார்த்தத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ 2 வகை உண்டு. பிடிச்ச பதார்த்தமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்பிடுவா, பிடிக்காத பதார்த்தமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்பிடுவா. பிடிக்காத பதார்த்தத்தை கஷ்டப்பட்டு முழுங்கிடுவோம், அப்புறம் பிடிச்ச பதார்த்தத்தை சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். இந்த எதை சாப்பிட்டாலும் திருப்பி போடுறான் பகவான். ஒருத்தராத்துக்கு சாப்பிட போனார். அவருக்கு கொத்தரங்காய் பிடிக்காது. சாப்பிட்றத அவர் மௌன விரதம், பேச மாட்டார். அதனால கொத்தரங்காய் பிடிக்காது. கொத்தரங்காயை விடல, அவர் பிடிக்காது. இலையில வச்சோடனே இப்போ நான் சொன்ன மாதிரி பிடிக்காத பதார்த்தம்னு சாப்பிட்டுட்டார். இவர் திரும்பறதுக்குள்ள இன்னொரு கரண்டியை கொண்டு வச்சுட்டாங்க. சரின்னு அதையும் சாப்பிட்டா திருப்பியும் கொண்டு வந்தார். பெரும்பாடா எடுத்தவருக்கு சாப்பிட்டு முடியறதுக்குள்ள இதை சமாளிக்கிறதுக்கு. சாப்பிட்டு கையாளமினோடனே சொன்னார், இன்னிலேருந்து மௌன விரதத்தை விட்டேன். அது மாதிரி இவர் ரொம்ப சிரமமா போயிடுது. சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் போட சொல்றான், சாப்பிடாம தொடாம இருந்தா ஏன் அது பிடிக்கலையா, நன்னா இல்லையா அப்படின்னு கேட்குறான். பொதுவாக பதார்த்தங்கள் நன்னா இல்லைன்னு சொல்லவே கூடாது. இலையில உட்கார்ந்துட்டு நன்னா இல்லை இது எல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம் சில பேரை சொன்னோம்னா எப்போ உட்காந்தா குறை தான் சொல்லுவோம், நல்லதையே சொல்ல மாட்டோம். எங்கள் தாத்தாவோட ஒருத்தர் இருந்தார், சிதம்பரத்தில் நடந்தது. ராத்துக்கு போனோம், நன்னா சமைச்சு போட்டிருந்தா சமையல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பான் அந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்தில் ருச்சி பார்க்காம சமைப்பான். சுவாமிக்கு பண்ணுறோம், மடியாக பண்ணுறோம், நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிறதே அந்த பயம் ஓடிகிட்டே இருக்கும். அது உப்போ இருப்போ, அது என்ன விழுந்ததோ அதுதான் அப்படிங்கிற பயத்தில் தாத்தா எல்லாமே ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னார். இந்த கூட இருந்த சிஷ்யர் இருக்கார் பற்றியெல்லாம், பச்சடி கொஞ்சம் உப்பு கூட அப்படின்னா. சாப்பிட்டு வந்தோடனே தாத்தா 1/2 மணி நேரம் பேசார். என்ன பொழுது முடிஞ்சா பச்சடியோடு தான் சாப்பிட்றீங்க? அவள் எவ்வளோ சிரமப்பட்டு பண்ணி போடுறா. பச்சடிக்கு உப்பு கூட இறந்தா என்ன, மோர்ஞ்சாத்தில் போய் சாப்பிட வேண்டியதானே. எங்கள் தாத்தாட்ட ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, சில இடத்துல போனால் எதுவுமே நன்னா இருக்காது. பொய் சொல்லவும் மாட்டார். நன்னா இல்லாத பதார்த்தத்தை நன்னா இருக்குன்னு சொல்ல மாட்டார். அதே சமயம் பெறத்தியார் மனசு வருத்தப்படுற மாதிரியும் பேச மாட்டார். அதனால என்ன பண்ணுவார், எப்படி இருந்ததுன்னா இலைய பார்த்தாலே வயரோம்பி போயிடுத்துன்னு பிறகு. இலையே அவ்வளோ பெருசா இருக்கு, வயரோம்பி போயிடுது. அது பொய் இல்லையே. சத்தியம் சத்தியமிதி புரூயாத், சத்தியம் புரூயாத், பிரியம் புரூயாத், ந புரூயாத், சத்தியம் அப்பிரியம். சத்தியத்தை பேசணும், பிரியமானத்தை பேசணும். சத்தியமாயிருந்தாலும் அப்பிரியத்தை பேசக்கூடாது. இதெல்லாம் சிரமப்பட்டு சாப்பிட்டு மீண்டு வந்து தான் படுத்துக்கிற படுக்கையில் உட்காத்தி வச்சு காலை பிடிக்கிறார். இவர் நெளியறார். பிரம்மண்ணே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்தான்னு கேட்டார். ஒருத்தருக்கு வேஷ்டியை பார்த்தா தெரியாத, இந்த நார்த் இந்தியா சவுத் இந்தியாலாம் சொல்கிறோம் பதில, எல்லாருமே மனசில் வாங்கிக்கோங்க. நார்த் இந்தியாவில் எல்லா கோவிலையும் எல்லாரும் தொடலாம், பூஜை பண்ணலாம். நார்த் இந்தியாவில் ஸ்ரீமங்கல்யம் கிடையாது, மெட்டி கிடையாது. இதெல்லாம் இந்த தேசத்து ஆச்சாரம் அப்படிலாம் கிடையாது. பாரத தேசம் முழுக்க ஒரே கல்ச்சர் தான். இது எப்போ டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் படையெடுப்புக்கு அப்புறம் தான் இது மாறினது. ஹிந்திங்கிற பாஷை என்ன, எதுவும் மிக்ஸ் ஆனது ஹிந்தின்னு தெரியுமா உங்களுக்கு? உருது சமஸ்கிருதமும் மிக்ஸ் ஆனது தான் ஹிந்தி. முகமதியர்கள் பேசுகிற அந்த உருதும் நாம பேசுகிற சமஸ்கிருதமும் மிக்ஸ் ஆனதுக்கு தான் ஹிந்தின்னு பேர். அந்தந்த பிரதேசத்துக்குள்ள பாஷை தனி. ராஜஸ்தானி தனி, குஜராத்தி தனி, உத்தரப்பிரதேச விரஜ பாஷை தனி, ஒரிசா தனி, பெங்காலி தனி, பீகாரி தனி. இந்த பிரதேச பாஷைகள் தனி. மராட்டி தனி, குஜராத்தி தனி. இது ஒன்றும்.
ரெண்டாவது சம்பிரதாயத்துல எல்லாருக்குமே ஸ்ரீமங்கல்யம் உண்டு, எல்லாருக்குமே பஞ்சகச்சம் உண்டு, எல்லாருமே ஆகம முறைப்படிதான் கோவில்லாம் ஒரு காலத்துல கட்டப்பட்டு இருந்தது. அதுக்கு உதாரணம் காஷ்மீர்ல போய் பார்த்து எல்லாம் தெரியும். காஷ்மீர்ல விஷ்ணு கோவில்லாம் இருக்கு. நம்ம தஞ்சாவூர் கோவில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குமாங்க. அதை இடிச்சு போட்டிருக்கா, மிலிட்ரியோட கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க இந்த இதெல்லாமே சூரிய நாராயணன் கோவில் எல்லாம் எங்க பார்த்தாலுமே அப்படிதான் இருக்கும். பின்னாடி இவெல்லாம் இடிச்சு போட்டதுனால திருப்பி திருப்பி கட்டுறதை மாத்தி கட்டணும். இந்த ஆச்சாரங்கிறது ஒரே மாதிரி தான். அப்ப பஞ்சகச்சம்ங்கிறது கல்யாணம் பண்ணிட்டாதான் கட்டிக்கலாம். கல்யாணம் பண்ணலைன்னா இது மாதிரி தட்டாடை தான் கட்டிக்கணும், முழங்கால் விருந்தும் கட்டிக்கணும். இப்ப இவர் கட்டின்னு இருக்கிறத பார்த்தா இவர் கல்யாணம் ஆனவரா ஆகாதான்னு தெரியாம இருக்குமான்னார். அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்ல வரேன். அவரோட பேர் என்ன? சுதாமான்னு பேரு. ஆனா நாம என்ன சொல்றோம், அவரை குச்சேல இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? குத்சிதா சேலஹா. சேலம்னா வேஷ்டி, ஒரே கிழிஞ்ச வேஷ்டி அவரோடது. அவருக்கு வேற வேஷ்டியே கிடையாதுங்கிற மாதிரி கிழிஞ்ச ஒரே வேஷ்டி தான். ஒரே வேஷ்டி எப்படி கட்டிக்க முடியும்னா, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா குளிச்சுட்டு தோச்சு உணர்த்திட்டு அனுஷ்டானம் பண்ணி அதுக்குள்ள காயத்தை எடுத்து கட்டிப்பா. பொதுவாக வேஷ்டியை ஊசி போட்டு தைக்கக்கூடாது. ஏன்னா இப்படி ஒரு நூல் இப்படி ஒரு நூல் போறது பத்தியெல்லாம் இதுக்கு ஓதம், இதுக்கு புரோதம்னு பேர். இந்த ஜாயிண்ட்ல தேவதைகள் இருக்கா. வாசோ ததாதி சர்வதேவத்யம் வைவாசா சர்வா ஏவ தேவதா ப்ரீநாதி. துணியில தேவதைகள் இருக்கா அப்படின்னு சொல்றேலே புதுசா இருக்கே இதுன்னு தோணும். இன்னைக்கும் இந்த இந்திய கல்ச்சர்ல ஒரு சம்பிரதாயம் இருக்கு. ஒரு பிராமிஸ் பண்ணணும், சத்தியம் பண்ணணும்னா துணியை போட்டு தாண்டுங்கிறாரோ. நீ உண்மைன்னா இந்த துணியை போட்டு தாண்டு அப்படின்னு சொல்லுவா. ஏன் துணியை போட்டு தாண்டு சொல்றோம்னா இதான் தேவதைகள் அதுல இருக்காங்கிறதுனால. அதனால அந்த துணியை நூல் ஊசி வச்சு தைக்க மாட்டா, கிழிஞ்சா முடிச்சுதான் போட்டுப்பாத. இவர் அது மாதிரிலாம் போட்டு இருக்கிறதுனால இவர் என்ன கட்டிட்டு இருக்காருன்னே புரியல. பஞ்சகச்சமா சட்கச்சமா ஒண்ணுமே புரியல. அதனால பகவான் கல்யாணம் ஆயிடுத்தா என்ன ஏதுன்னு கேட்கிறான். இவர் எல்லாத்துக்கும் பேசாம இருக்கார், பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். பகவான் மேல பகவானே பேசிட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேரும் குருகுலத்துல வசிக்கிற காலத்துல பிரம்மன்னு ஒரு நாளைக்கு வாத்தியாரத்து மாமி சமையலுக்கு விறகு வேணும்னு சொன்னாலே நம்ம ரெண்டு பேரும் விறகு வெட்ட போனமே ஞாபகம் இருக்காங்க. பகவான் சொல்றான் சமையலுக்கு விறகு இல்லைன்னு ஒன்று கிருஷ்ண பரமாத்மாவே விறகு வெட்டின்னு வந்தார்னு. அப்படி சிசுரூஷ பண்ணி வர வேண்டிய வித்தை கூடும் குருவில்லா வித்தை. படிச்சா போறாது, அந்த படிப்பு ஞானத்தை கொடுக்கணும்னா குரு கிருபை இருந்தாதான் ஞானத்தை கொடுக்கணும். குரு கிருபை இல்லைன்னா அது என்னன்னே புரியாது, அது என்ன சொல்ல வருதுன்னே புரியாது, பிரயோஜனப்படாத. சிசுரூஷ பண்ணினாதான் குரு கிருபை கிடைக்கும். இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் பாடசாலையில் முறை உண்டு. டெய்லி ஒருத்தர் வாத்தியார் வேஷ்டி துவைக்கணும், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பையன் துவைக்கணும், துவைச்சு உணர்த்தணும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கடமை. இன்னைக்கெல்லாம் சொல்ல முடியுமா? இந்த பாடசாலைலாம் இருக்கு பத்தியில். இன்னைக்கு அவனுக்கு எத்தனை உபச்சாரம் நடந்தாலும் ஆள் கிடையாது படிக்க வரது. பகவான் சொல்றான் நீனும் நானும் போய் விறகு வெட்டின்னு வந்தமே ஞாபகம் இருக்காது. இன்னைக்கெல்லாம் விறகா வெட்டுவான், வாத்தியாரை வெட்டுறான். அருவாள் எடுத்துன்னு வாத்தியாரை வெட்டுவனே தவிர விறகெல்லாம் வெட்ட மாட்டான். ஏதாவது சொல்லிட்டா அருவாளை தூக்கின்னு வந்துடுவான். கவர்மெண்ட் வேற ரொம்ப சப்போர்ட்டா, தொட்டாலே குற்றம்ங்கிற மாதிரி இருக்கு. உருப்புறத்துக்கு என்ன சாட்சி சொல்லுங்க? தப்பு பண்ணா கண்டிச்சாதானே உருப்பிடுவாமோ. அந்த காலத்துல வாத்தியார்ட்ட கொண்டு விடுறதவே சொல்லுவா, உரிச்சு எடுத்துருவோம்பா. சொன்னதை கேட்கலன்னா தோலை உரிக்குவோம்பா அப்பா அம்மாவே. இப்ப அப்பா அம்மா தொட்டாலே வாத்தியாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து விடுறா. அவ நாசமா போட்டோம்னு விட்டுடுறா, அவள் கேட்டுக்கிட்டு போட்டோம்னு. நமக்கு என்னத்துக்கு? விறகு கொண்டு வந்தார், இதெல்லாம் சொல்றார் பகவான். எல்லாத்துக்கும் பேசாம இருக்கார். இவர் எதுக்கு வந்தேன்னு சொல்ல மாட்டேங்கிறார். யோசனை பண்ணி பார்த்தா இவர் மனைவி அனுப்பிச்சு வந்திருக்கார் ஏழ்மை போகணுங்கிறதுக்காக. இவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீகாமோ மாபஜத் புரான்னு ஐஸ்வர்யத்தை அடையறதுக்குள்ள காரியம் இவர் எதுவுமே பண்ணல. பொதுவா ஐஸ்வர்யம் எப்படி வரும்னா தானேன போகி பவதி. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும் திரும்பி. இந்த சௌக்கியம் மட்டும் அப்படிதான்.
சாஸ்திரம் அப்படிதான். இறக்கச் சுரக்கும் மணல் கேணி ஈயச் சுரக்கும் பெருஞ்செல்வம். ஔவையாருடைய பாட்டு அது. ஈயச் சுரக்கும் பெருஞ்செல்வம். இதெல்லாம் பகவானுக்கெல்லாம் நம்ம பண்றதே அதுதான். பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்றதோ, தேனாபிஷேகம் பண்றதோ, சந்தனாபிஷேகம் பண்றதோ, புஷ்பமாலையோ, வஸ்திரங்களோ, தீபமோ, தூபங்களோ, ஆபரணங்களோ, இல்லை தானங்கள் பண்ணுறதோ எல்லாமே என்னதுன்னா, நீ என்ன கொடுக்குறியோ அது 10 மடங்காகி வரும். எப்படி பூமியில் ஒரு விதையை போட்டால் 100 விதையாக வரதோ, அது மாதிரி தானங்கள் பண்ணினா அது அப்படியே வரும். கர்ணனுடைய சரித்திரத்தில், மகாபாரதத்தில் அவன் வதம் பண்ணப்பட்டு சொர்க்கத்துக்கு போனான். ஒரு நகரம் முழுக்க அவன் பண்ணின தான பொருள்களெல்லாம் காமிச்சான் இந்திரன். வைடூரியம், தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரம்லாம் எல்லாம் முடிஞ்சு பசிக்கிறது, தாகமாக இருக்குன்னா இந்திரன் சொன்னான், நீ பண்ணின தான வஸ்துல சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்து சாப்பிடணும். ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன்னா கர்ணனுடைய வாழ்க்கையில எல்லா தானமும் பண்ணினா 2 தானம் பண்ணல. அவன் அன்னதானமும் பண்ணல, தீர்த்த தானமும் பண்ணல. அதனால அது இல்லைன்னு ஒன்று நீ பண்ணல, அதனால இல்லை. அப்ப கர்ணன் சொன்னான், அதை பண்றதுக்காக ஒரு ஜென்மா எனக்கு வேணும்னா, இப்ப நான் கொடுத்த ஐஸ்வர்யங்கள்லாம் அதுல வந்துடணும், எனக்கு செல்வமா வரணும்னு சொல்லி அந்த கர்ணன் தான் திருச்செங்காட்டாங்குடிங்கிற ஊர்ல பரஞ்சோதியாருங்கிற பெயர்ல பிறந்து நரசிம்ம பல்லவனுக்கு சேனாதிபதியா இருந்து பிற்காலத்துல சிறுத்தொண்ட நாயனாருங்கிற பெயர்ல அன்னதானம் பண்ணினான் அப்படின்னு சரித்திரம். அர்ஜுனன் தான் கண்ணப்ப நாயனார். புராணங்கள்லாம் இப்படி யாரெல்லாம் எப்படி வந்தாங்கிறதெல்லாம் இருக்கு அதுல. அது மாதிரி கர்ணன் தான் இங்க சிறுத்தொண்ட நாயனாரா வரார், அன்னதானம் பண்ணணுங்கிறதுக்காகவே. பரமேஸ்வரனே வந்து அன்னதானத்துல சாப்பிட்டாருன்னு நாம் என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு வரும். அடிப்படை அதுதான் விஷயம். இவர் பண்ணாதனால இவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு பகவான் யோசனை பண்ணும்போது விதை வேணும், ஒரு சோர்ஸ் இருக்கணும் பகவான் கொடுக்கறதுக்கு. இப்ப அவள் கொண்டு வந்திருக்கா. இந்த அவளை சாப்பிட்டுட்டு அவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கலான்னா அதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, வந்தத்துல இருந்து அவர் அவள் மூட்டையே எடுக்கல. இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தார். உபசாரம், பாதாம் அல்வா, லட்டு, குஞ்சா லட்டு, கேசரி எல்லாம் பார்த்தார். இதுக்கு முன்னாடி இந்த தரித்திரா உள்ள எடுக்கவே கூடாதுன்னு உள்ள கமுக்கட்டையில வச்சு மூடிட்டார். எடுக்கவே இல்லை. செத்த கொடுக்க இப்படி இப்படிங்கிறார், அது நழுவரத்தை சரி பண்ணிக்கிறார். முதல்ல பகவானுக்கு இவருக்கு ஏதாவது நர்வஸ் ப்ராப்ளம்னு நினைச்சான், இப்படி இப்படிங்கிறத பார்த்துட்டு. அப்புறம் தான் அவள்னு தெரிஞ்சது. பகவான் சொன்னா, ஏன் அவர் அவளை கொடுக்கலன்னா, அவள் மட்டமானதுன்னு நினைச்சுன்னு அவர் கொடுக்கல. பிரம்மன்னு எனக்கு கொடுக்குற பதார்த்தம் மட்டமா ஒசத்தியாங்கிறது விஷயம் கிடையாது. பத்திரம், புஷ்பம், பலம், தோயம், இந்த இடத்துல தான் இருக்கு இந்த ஸ்லோகம். யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் மஸ்னாமி பிரயதாத்மனா. எனக்கு இலையை கொடுக்கலாம், புஷ்பத்தை கொடுக்கலாம், ஜலத்தை கொடுக்கலாம், பலத்தை கொடுக்கலாம். அதில் இன்னொரு சுவாரஸ்யம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பூஜை பண்ணும்போது எல்லா பூவையும் எடுத்து எல்லா சுவாமிக்கும் நம்ம பூஜை பண்ண மாட்டோம். இன்னென்ன பூவை இன்னென்ன சுவாமிக்கு உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. தாழம்பூவை சிவபெருமானுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது, அரளிப்பூவை ராமருக்கு உபயோகப்படுத்தக்கூடாது, அருகம்புல்ல சூரியனுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது, துளசியை கணபதிக்கு உபயோகப்படுத்தக்கூடாது, நதுளசியா விநாயகம், இப்படிலாம் இருக்கு. ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்தெல்லாம் ஒரு பூ மிச்சம் கிடையாது. ரோட்டில் பூக்கிற காட்டு பூ எடுத்து கூட போட்டுருவோம் நம்ம. அதுபோல் என்ன பூன்னே தெரியாது, அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லோகம் தான் பிரமாணம். பத்திரம் புஷ்பம் அப்படின்னுட்டான் பகவான். நீ புஷ்பத்தை கொடு, எந்த புஷ்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, இலை எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்லை, தோயம், ஜலம், பலம், இதை கொடுத்தா நான் திருப்தி அடைவேன். கொடுத்து திருப்தி அடைஞ்சிருக்கானால் இலையை கொடுத்து திரௌபதி திருப்தி பண்ணினான் பகவான். துர்வாச வெற்றியும் போது 16,000 சிஷ்யர்களோட வரத்தே சாப்பாடு இல்லை. தர்மபுத்திரர் சாப்பிட சொல்லிட்டார். அக்ஷய பாத்திரத்தையோ அலம்பி கவுத்து வச்சாச்சு. சாப்பாடு எப்படி போடுவோங்கிற சமயத்தில் பகவானை கூப்பிட்றாள் திரௌபதி. பகவான் வரான். ஹா கிருஷ்ண துவாரகா வாசின்னி குவாசி யாதவ நந்தனா இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் மனாத நிலோத்
பலதலஸ்யாமா பத்மபத்ராயதே க்ஷணா பீதாம்பர பரீதானா லசத்கௌஸ்துபூஷணா त्वमादिरन्तो भूतानां त्वमेव च परागतिः प्रपन्नपाल गोपाल प्रजापाल परात्परा. இதெல்லாம் திரௌபதி துர்வாச பிக்ஷையும் போது பண்ண ஸ்தோத்திரம் இது. பகவான் வந்துட்டான் காட்டுல, காமியவனம்ங்கிற இடத்துல இவா இருக்கா. அந்த இடத்துக்குள்ள பகவான் வந்துட்டான். பின்பக்கமா கீத்தை பிரிச்சுன்னு உள்ள வரா. பாஞ்சாலின்னா கிருஷ்ணானும் பேர் அவளுக்கு, பாஞ்சாலி. இப்படி கண்ணை மூடின்னு ஸ்தோத்திரம் பண்றாளா, கதவை திறந்து பகவான் பாஞ்சாலி அப்படின்னா அந்த கூப்பிட்றதே அழகா இருக்கும். உடனே அவ என்ன பண்ணா, கிருஷ்ணா இப்பதான் உன்னை நினைச்சுதான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நான் இந்த வேட்டையாட வந்தேன், ரொம்ப பசியா இருக்கு, என்ன இருக்கு சாப்பிடன்னு. நேர இறங்க பார்த்தா, என்ன பார்க்குற, நானே அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டது. என்ன சொல்ற, உன்னோட மாப்பிள்ளை இருக்காரே, யார், தர்மபுத்திரர், சகோதரியோனோ, பகவானுக்கு இவ சகோதரியோனோ, அதனால மாப்பிள்ளைம்ப. அந்த காலத்தில் அப்படிலாம் சொல்லி உறவை சொல்லி தான் பேசுவோம் நம்ம, மாப்பிள்ளைய மச்சான் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ மாப்பிள்ளையன்னு சொல்ல மாட்டேங்கிறான், வாடா போடா போட்டக்கண்ணா தான் ஜி. மாப்பிள்ளையன்னு கூட சொல்றது கிடையாது. ஒரு உறவை சொல்லி கூப்பிட்றது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? இதெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர் இல்லை. இங்க மரியாதைன்னு அர்த்தம் இல்லை. அந்த சிஸ்டத்தை நீங்க மாற்றி நாசம் பண்ணக்கூடாது. இத்தனை வருஷமா நாம தொடர்ந்து கொண்டு வந்ததை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு பாஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அது யாருமே அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நாம் அதை மாற்றக்கூடாது, நமக்கு அதுக்கு ரைட்டு கிடையாது. உன் மாப்பிள்ளை இருக்காரு, துர்வாசரை சாப்பிட சொல்லியிருக்காரு, 10,000 பேரோட வந்திருக்காரு, நான் அக்ஷய பாத்திரத்தை அலம்பி வச்சிருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாம தான் உன்னை கூப்பிட்டா நீ பசிக்கிறதுன்னு சொல்றீங்க. பகவான் சொன்னான், அந்த பிராபலத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப உள்ள என்ன இருக்கோ அதை கொண்டா, ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லலாமா? தர்மபுத்திரத்துல மனைவி அப்படி சொல்லலாமா? இல்லைன்னு சொல்லலாமா? இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். நீ உள்ள போய் அக்ஷய பாத்திரத்தை பாரு, அதுல ஏதாவது இருக்கும்னா, நான் தானே அலம்பி வச்சுட்டு வந்திருக்கேன், நான் சொல்றேன் பாரு அப்படின்னா பகவான் சொன்னாங்கிறதுனால போறான். இப்போ அதை எடுத்துட்டு காமிச்சா அதுல ஒரு கீரை இருக்கு. இந்த காலத்துல பாத்திரத்தை அலம்பி வைக்கிற மாதிரி வச்சிருக்கா திரௌபதி அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. தர்மபுத்திரரோட மனைவி அப்படி அலம்பி வைக்க மாட்டா. அந்த காலத்துலலாம் 10 போச்சான்னு பாப்பா. இந்த 10 கிடையாது, 20 கிடையாது, எல்லாம் ஒரே உச்சிஷ்ட பத்திரம் தேர்ந்து. அதனாலதான் வெளியில வரத்தையே சுத்தமா நிறுத்த ஆரம்பிச்சுட்டோம் நாங்கள்லாம். பகவத் குணம், சத் சங்கம் எல்லாமே நன்னா தான் இருக்கு. ஆனா நமக்கு சரியா வராது. இனிமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேணா அது செட் ஆகுமே தவிர நம்ம ஜென்ரேஷனுக்குலாம் இனிமே செட் ஆகாது. ஆச்சார நியமங்கள்லாம் சரியா வராது. அது மாதிரி ஆயிடுச்சு பிரபஞ்சம். ஒரு கீரை இருக்கு, அது எப்படி இருந்ததுன்னு தெரியாது. பகவான் அதை எடுத்து சாப்பிட்டான். விஸ்வாத்மா பிரியத்தான்னு என் கையில போடுங்கிறான் பகவான். அது மாதிரி போட்டா சாப்பிட்டா துர்வாசருக்கு வயரோம்பினது. பத்திரம் புஷ்பம், மாலாக்காரன் ஒரு புஷ்பத்தை கொடுக்குறான். புஷ்பம் பலம் சபரி பாக்கியம் சபரி துவயா கிருதமோ ஸ்ரீராமச்சந்திர ஸ்வயம். நித்தியம் காற்றுல பழுத்த நல்ல பழங்களை பெரிச்சு வச்சிருந்து பகவானுடைய வருகைக்காக காத்துருப்பலாம். ஒரு நாளைக்கு பகவான் கபந்தனை வதம் பண்ணிட்டு உள்ள சீதையை தேடின்னு வரத்தே சபரி பகவானுக்கு கொடுக்குறார். மாம்பழத்தை கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாலும் புராணாந்திரங்கள்ல, ராமாயணத்துல இல்லை, கடிச்சு பார்த்துட்டு கொடுக்கலாம். ஏன்னா அதுல நார் இருக்கக்கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது. சில பழங்கள் பார்த்தா புளிச்சு போயிடுங்கிறதுக்காக பகவான் சபரியை கேட்குறான், இவ்வளோ பழங்கள்லாம் பிரித்து வச்சு காத்துன்னு இருக்கியே, யாருக்காக? நான் உனக்காக தான்னா. நான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்னா, என் குருநாதர் சொல்லியிருக்கார், அகமிஷ்யதி தே ராமா சுபுண்யமிமமாஸ்ரமம் சதே பிரதிகிரஹீதவ்யஹ சௌமித்ரி சகிதோ திதிஹி. என் குருநாதர் மதங்கர் சொல்லியிருக்கார், அகமிஷ்யதி தே ராமா, ஒன்றாமன் வருவான் அப்படின்னு.
தோயம் கஞ்சியை கொடுத்தார் விதுரர். கர்ணன் கூப்பிட்டான், பீஷ்மர் கூப்பிட்டார், துரோணர் கூப்பிட்டார், சம்பந்தியா உள்ள துரியோதனன் கூப்பிட்டான், தன் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி உனக்காக பாதாம் அல்வாலாம் பண்ணி வச்சிருக்கேன்னு வேற சொன்னான் துரியோதனன். ஏன்னா சம்பந்தி அவன். எப்படி சம்பந்தின்னார்? துரியோதனனுக்கு ஒரு பெண்ணு லக்ஷ்மணான்னு பேரு, பகவானுக்கு ஜாம்பவதிக்கு பிறந்த பிள்ளைக்கு சாம்பன்னு பேரு. அந்த சாம்பனுக்கு இந்த லக்ஷ்மணா அவ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் பகவான், சம்பந்தி. அவன் கூப்பிடுறான், அங்கேயும் போகல. தெருவில் நடந்து போனா எங்க போறாரு எங்க தங்க போறாருன்னு தெரியல. ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கு, அந்த வீட்டு வாசல்ல நின்றுட்டு இது யார் வீடுன்னு பகவான் கேட்டார். விதுரர் சொன்னார், அங்க பக்கத்துல எதிர்த்தாப்புல நின்றுட்டு இருக்கார் அவர். பகவான் வரத்தை பார்த்துட்டு மற்ற வீடெல்லாம் யார் வீடுன்னு கேட்டா வீட்டுக்கு உடையவன் என்னோட வீடுன்னு சொல்லுவான். பகவான் நன்னா இருக்குமான், என் வீட்டுக்கு வான்னு அவ கூப்பிடுவா, உங்க வீட்டுக்கு வரதுக்கு இப்ப டைம் இல்லைன்றுவார் ஒரே வார்த்தையில. விதுரர் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இது யார் வீடு அப்படின்னு உடனே விதுரன் என்ன சொன்னான் அப்படின்னா, என் கோபாலனோட வீடு. இது யார் வீடு அப்படின்னு கேட்டான் பகவான். என் கோபாலனோட வீடு. அப்படியா? எங்க அம்மா அஸ்தினாபுரத்துல நான் வந்தா தங்கறதுக்கு ஒரு வீடு வச்சிருக்காங்க. பௌரவேந்திர கிரகம் ஹித்வா பிரவிவேஷாத்மசாத்கிருத்தம். ஒரு கையை பீஷ்மர் பிடிச்சுட்டு இருக்க, ஒரு கையை துரோணர் பிடிச்சுட்டு இருக்க, ரெண்டு கையையும் உதறிவிட்டு அந்த வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டானாம் பகவான். உள்ள ஓடி போய் தன்னோட பீதாம்பரம், பீத்தம்னா மஞ்சள்னு அர்த்தம். மஞ்சள்னு உடனே தத்திர சாயம் போற மஞ்சள் நினைச்சுக்க வேண்டாம், ஒரிஜினல் கோல்டு. கோல்டுல நெஞ்ச வேஷ்டியது. பகவான் என்ன பண்றான், அதை கீழே மண் தரையில தட்டிட்டு அதுல உட்கார்ந்துட்டு இப்படி ஒய்யாரமா விதுரான்னா, ரொம்ப பசிக்கிறது என்ன இருக்குன்னு விதுரர் சொன்னார். என்ன சொல்றதுன்னே அவருக்கு புரியல. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு சிம்பிளான வாழ்க்கை வாழறவர். கஞ்சி தான் இருக்கு, கஞ்சி உப்பு போட்ட கஞ்சி, அது எல்லாருக்கும் பழக்கம் இல்லாதவா குடிச்சா ஒத்துக்காது. ஆனா பசிக்கிறதுன்னு வேற பகவான் சொல்லிட்டான். மனைவிட்ட சொன்னால் மனைவி அதை கொஞ்சம் சுடு பண்ணி ஒரு தொன்னையில வச்சு அந்த கஞ்சியை கொண்டு வந்தா. பகவான் இப்படி மூடி ஜாக்கிரதையா இது பண்ணாதபடிக்கு கொண்டு வந்தான். பகவான் சொன்னான், நான் ரொம்ப வசிக்கிறதுன்னு சொல்றேன், இப்படி மூடி இடியில ஆடம்பரம் பண்ணி கொண்டு வரீங்க. அதுக்கு விதுரர் சொன்னார், ஸ்ரீபதி வைகுண்டவாசி பரமாத்மா, வேதம் தேடுற பொருள். எத்தனையோ மகான்கள், சக்கரவர்த்திகள், ராஜாக்கள் உன்னோட திருவடி சரணம் ஒரு நிமிஷம் நம்மாத்துல படாதான்னு ஏங்கின்னு காத்துன்னு இருக்கா, உன்னை வரவேற்கிறா. அங்கெல்லாம் போகாம இந்த ஏழை வீட்டுக்கு நீ வந்தபோது தங்க தாம்பாளத்துல ஊர் பேர் தெரியாத பட்சணங்கள் எல்லாம் பண்ணி வச்சு அப்படி திறந்து கொண்டு வர பாக்கியம் பண்ணலையே கிருஷ்ணா. நான் ஏழையா போயிட்டேனே. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், என்ன, நான் ஏதோ வெயில் மழை தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு குடிசையை போட்டு வச்சிருந்தேன்.